வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். நம்ம சுத்தி இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு புது ட்ரெஸ், இல்ல நம்ம வீட்ல இருக்கிற டேபிள், சேர் இதெல்லாம் எப்படி உருவாகுது? இத தயாரிக்க என்னென்ன தேவைப்படும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதத்தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்வோம். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படுற விஷயங்கள். பொதுவா 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னையும் சிம்பிளா பார்க்கலாம். 1.1 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளையோ ஒரு சேவையோ சர்வீஸ் தயாரிக்கிறதுக்கு நமக்கு இன்புட்ஸ் தேவைப்படும். இன்புட்ஸ்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஒரு பொருளை பண்றதுக்கு வாங்குற பொருட்கள் இல்ல சர்வீசஸ். இந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஒரு சின்ன பிரெட் துண்டு கூட இந்த 4 ஃபேக்டர்ஸ் இல்லாம தயாரிக்க முடியாது. இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் லேண்ட், லேபர், கேபிட்டல், அப்புறம் என்டர்பிரினரியல் எபிலிட்டி. இத பத்தி தான் நாம இப்ப டீடைலா பார்க்க போறோம். 1.1 லேண்ட். குட்டீஸ், லேண்ட்னா வெறும் நிலம் மட்டும் இல்ல. எக்கனாமிக்ஸ்ல லேண்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. நம்ம நேச்சரை நமக்கு ஃப்ரீயா கொடுக்கிற எல்லா விஷயங்களும் லேண்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிலத்துல விளையிற பொருட்கள், அப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து, சூரிய ஒளி, அப்புறம் நம்ம சாயில்ல இருக்கிற மினரல்ஸ், கனிமங்கள், மரங்கள் இதெல்லாமே லேண்டு தான். அதாவது இதெல்லாம் மனிதன் உருவாக்காத நேச்சரை கொடுத்த கிஃப்ட். இதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, தனித்துவமான குணங்கள் இருக்கு. லேண்ட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இத பண்றதுக்கு நாம எந்த ஹியூமன் எஃபர்ட்டும் போடல, நேச்சரை நமக்கு ஃப்ரீயா கொடுத்துச்சு. சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். உலகத்துல இருக்கிற நிலத்தோட அளவு ஃபிக்ஸ்ட். நம்ம புதுசா லேண்ட உருவாக்க முடியாது இல்லையா? லேண்ட் இஸ் பெர்மனன்ட் அண்ட் ஹாஸ் இன்டெஸ்ட்ரக்டிபிள் பவர்ஸ். நிலம் பெர்மனன்ட் ஆனது, அதை நம்ம அழிக்க முடியாது. லேண்ட் இஸ் அ பாசிவ் ஃபேக்டர். லேண்ட் தன்னாலேயே எதையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. மனிதர்களோட எஃபர்ட் இருந்தாதான் அதுல இருந்து நமக்கு பயம் கிடைக்கும். லேண்ட் இஸ் இம்மொபைல். நிலத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு லொகேஷன் இருக்கு. லேண்ட் ஹாஸ் மல்டிபிள் யூசஸ். நிலத்தை பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டலாம், விவசாயம் பண்ணலாம், ஃபேக்டரி கட்டலாம். லேண்ட் இஸ் ஹெட்டரோஜீனியஸ். எல்லா நிலமும் ஒரே மாதிரி இருக்காது. சில இடத்துல நல்ல ஃபர்டிலிட்டி இருக்கும், சில இடத்துல கம்மியா இருக்கும். 1.11 லேபர். அடுத்து லேபர். லேபர்னா என்னன்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துல மனசாலையோ இல்ல உடலாலையும் பண்ற எல்லா வேலைகளும் லேபர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க, ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்க்கறது, ஒரு டீச்சர் பாடம் சொல்றது, ஒரு லாயர் வழக்கு பேசுறது இதெல்லாமே லேபர் தான். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, சந்தோஷத்துக்காகவோ இல்ல அன்பாலையும் செய்யற வேலைகள் லேபர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அம்மா நமக்கு சமைச்சு கொடுக்கறது லேபர் கிடையாது. ஆனா ஒரு மேட் சர்வன்ட் வீட்ல வந்து சமைச்சா அது லேபர். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பணம் கிடைக்குது. லேபருக்கும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஹியூமன் எஃபர்ட். லேபருங்கிறது மனிதர்களோட எஃபர்ட். அதனால அவங்களுக்கு நல்ல ஒர்க் என்வாயரன்மெண்ட், ஃபேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். லேபர் இஸ் பெரிஷபிள். ஒரு நாள் வேலை செய்யலன்னா அந்த வேலை போச்சு, அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னொரு நாள் எடுத்துட்டு வந்து வேலை செய்ய முடியாது. லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர். லேபர் இல்லாம லேண்டும் கேபிட்டலும் ஒண்ணுமே பண்ணாது. லேபர் தான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். வேலை செய்யறவரும் அவரோட வேலையும் பிரிக்க முடியாதது. ஒருத்தர் வேலை செய்யற இடத்துல அவங்க பிசிக்கலா இருக்கணும். லேபர் பவர் டிஃபர்ஸ் ஃப்ரம் லேபரர் டு லேபரர். ஒவ்வொருத்தரோட வேலை செய்யற திறனும் வேற வேற மாதிரி இருக்கும். அது அவங்களோட ஸ்கில்ல பொறுத்தது. ஆல் லேபர் மே நாட் பி ப்ரொடக்டிவ். எல்லா எஃபர்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. லேபர் ஹாஸ் புவர் பார்கெனிங் பவர். முன்ன காலத்துல தொழிலாளர்களுக்கு பார்கெனிங் பவர் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. லேபர் இஸ் மொபைல். தொழிலாளர்கள் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற முடியும். ஆனா சில தடைகள் இருக்கும். நோ ரேபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் லேபர். தொழிலாளர்களின் எண்ணிக்கையை உடவே கூட்டவோ குறைக்கவும் முடியாது. சாய்ஸ் பிட்வீன் அவர்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் அவர்ஸ் ஆஃப் லெஷர். ஒரு தொழிலாளி எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எவ்வளவு நேரம் ஓய்வெடுக்கணும்னு அவரே டிசைட் பண்ணுவாரு. 1.13 கேபிட்டல். மூணாவது ஃபேக்டர் கேபிட்டல். கேபிட்டல்னா வெறும் பணம் மட்டும் இல்ல குட்டீஸ், அது ப்ரொடியூஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது நாம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்காக ஆல்ரெடி தயாரிச்சு வச்சிருக்கிற கருவிகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்டரியில இருக்கிற மிஷின்ஸ், டூல்ஸ், ஒரு ஃபேக்டரி பில்டிங், ட்ரக்ஸ், டேம்ஸ் இதெல்லாமே கேபிட்டல் தான்.
இந்த கேபிட்டலை மனிதன் தான் உருவாக்கியிருக்கான், வேற ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்காக. கேபிட்டல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபிக்ஸ்டு கேபிட்டல், இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ், மிஷின்ஸ். சர்க்குலேட்டிங் கேபிட்டல், இது ஒரு தடவை யூஸ் பண்ணா முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல்ஸ், ஃபியூல், சீட்ஸ். ரியல் கேபிட்டல், இது பிசிக்கலா இருக்கிற பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், மிஷின்ஸ். ஹியூமன் கேபிட்டல், இது மனிதர்களோட ஸ்கில், நாலேஜ், எபிலிட்டி. டான்சிபிள் கேபிட்டல், இது நம்ம கண்ணால பார்க்க முடியும், தொட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின்ஸ். இன்டான்ஜிபிள் கேபிட்டல், இது ஒரு ரைட்ஸ் இல்ல பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி ரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ். இண்டிவிஜுவல் கேபிட்டல், ஒரு தனி நபரோட ப்ராப்பர்ட்டி. சோஷியல் கேபிட்டல், இது சமூகம் முழுவதற்கும் சொந்தமானது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ஸ், பிரிட்ஜஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னன்னா, ஒரு நாட்டுல இருக்கிற கேபிட்டலை அதிகப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா மிஷின்ஸ் உருவாக்குறது, ஃபேக்டரிகள் கட்டுறது. இதை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லுவாங்க. இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ், நம்ம பணம் சேமிக்கிறது. எவ்வளவு இன்கம் இருக்கோ அதுல இருந்து தான் சேமிக்க முடியும். செகண்ட் மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ், சேமிச்ச பணத்தை சும்மா வைக்காம பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரது. தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பணத்தை ரியல் கேபிட்டல் அசெட்ஸா மாத்துறது. அதாவது புது மிஷின்ஸ், ஃபேக்டரிஸ்ல முதலீடு பண்றது. 1.13 என்டர்பிரினர். கடைசியா 4வது ஃபேக்டர் என்டர்பிரினர். இந்த என்டர்பிரினர்ங்கிறவர் தான் இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் ஆர்கனைசர், மேனேஜர், அப்புறம் ரிஸ்க் டேக்கர். என்டர்பிரினரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, இனிஷியேட்டிங் பிசினஸ் என்டர்பிரைஸ் அண்ட் ரிசோர்ஸ் கோஆர்டினேஷன். ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து லேண்ட், லேபர், கேபிட்டல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிசினஸை ஆரம்பிச்சு மேனேஜ் பண்றது. எல்லாருக்கும் அவங்களுக்கான பணம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சர்ப்ளஸ் அவருக்கு. ரிஸ்க் பேரிங் ஆர் அன்சர்டனிட்டி பேரிங். ஒரு பிசினஸ்ல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. டிமாண்ட் மாறலாம், காஸ்ட் மாறலாம், கவர்மெண்ட் பாலிசி மாறலாம். இந்த அன்சர்டனிட்டிஸ்னால வர ரிஸ்க்ஸையும் ஃபைனான்ஷியல் லாஸஸையும் பொறுப்பேத்துக்கிறது என்டர்பிரினர் தான். இன்னோவேஷன்ஸ், புது புது ஐடியாஸ், புது ப்ராடக்ட்ஸ், புது ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ், புது மெத்தட்ஸ், புது மார்க்கெட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரது என்டர்பிரினர் தான். இதனால தான் எக்கனாமிக் growth நடக்கும். அவ்வளவுதான் குட்டீஸ். ஒரு பொருளையோ சேவையும் தயாரிக்கிறதுக்கு லேண்ட், லேபர், கேபிட்டல், அப்புறம் என்டர்பிரினர், இந்த 4 ஃபேக்டர்ஸும் எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் நம்ம உலகத்துல இவ்வளவு பொருட்கள் உருவாகுது. புரிஞ்சுதா? சந்தோஷம். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பார்க்கலாம். பாய்.